நண்பர்களே, நான் துவக்கத்திலே சொல்லுகிற போது தமிழகத்தினுடைய இதயம் திருச்சி என்றேன். அது ஏதோ வேடிக்கைக்காக சொல்லவில்லை. உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளில் எந்த உறுப்பு பழுதானாலும் உயிர் இருக்கும். ஆனால் இதயம் பழுதானால் அது உடல் அல்ல, அது சவம். அதை போல தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களுக்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மாவட்டம் தமிழகத்தில் எதுவும் இல்லை. தமிழகத்தினுடைய பூகோள ரீதியாக மத்திய இடம் என்பது மட்டுமல்ல, இலக்கியத்திலே ஊர் எனப்படுவது உறையூர் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உறையூர் இந்த திருச்சியினுடைய ஒரு பகுதி. சோழ மன்னர்கள் தலைநகரம் இந்த திருச்சி. கோழியூர் என்று ஒரு பெயர் உண்டு. யானையை ஒரு கோழியை கொத்தி விரட்டியதாக வரலாற்று இருக்கிறது. உலக வரலாற்றில் ஓடுகின்ற நதியில், ஐயா சொன்னா கேட்க மாட்டீங்களா, ஓடுகின்ற நதியில் குறுக்கே ஒரு அணையை கட்டிய முதல் அணை இந்த திருச்சியை தலைநகராக வைத்து ஆண்ட சோழ மன்னன் கட்டிய கல்லணை. இன்னொன்றை சொல்லுகிறேன். காங்கிரஸ் கட்சி என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய முதல் மாநில தலைமையகம் சென்னையில் இல்லை, இந்த திருச்சியில் தான் இருந்தது. TSS ராஜன் அவருடைய வீட்டில் தான் முதலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமையகம் இருந்தது. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு, வேறு எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பு. இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் முதலாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் சலாம் ஒரு முஸ்லிம். சுதந்திரத்திற்கு பின்னாலே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சியுடைய சேர்மனாக முதலாக வந்தவர் டாக்டர் EP மதுரம், ஒரு கிறிஸ்தவர். தமிழகத்திலேயே ஒரு நகரத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ சமமாக வாழ்கிற ஒரு இடம் இந்த திருச்சி தான். ஆனால் இதுவரை இந்த ஊரில் ஒரு மத மோதல் வந்ததில்லை. அதுதான் இந்த திருச்சியுடைய வரலாற்று சிறப்பு. இந்த ஊர் பல வகையிலே வழிகாட்டி இருக்கிறது. பெரிய புரட்சி சீர்திருத்தம் என்றெல்லாம் யார் யாரையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊரில் பிறந்த ஒரு பிராமணர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். காந்தியுடைய வேண்டுகோளை ஏற்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் 5 பேர் அந்த குடும்பத்திலிருந்து மட்டும் சிறைக்கு போனார்கள். அவருடைய பெயர் தான் சாமிநாத சாஸ்திரி. தில்லநகரில் இருக்கிற அந்த சாலைக்கு வைத்திருக்கிற பெயர் சாமிநாத சாஸ்திரி சாலை. அவர் அந்த காலத்தில் பிராமணர்களிலே பெண்கள் விதவையானால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, மொட்டையடித்து விடுவார்கள், வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டும். அதை மாற்றி ஒரு மிகப்பெரிய புரட்சியாக தன்னுடைய சகோதரிக்கு, அந்த விதவைக்கு மறுமணத்தை செய்து வைத்தவர், அமைதி புரட்சியை ஏற்படுத்தியவர் அந்த சாமிநாத சாஸ்திரி. இந்தியாவிலேயே எங்கேயும் நடக்காத ஒரு மிகப்பெரிய செய்தியாக, ஒரு இளைஞன் சிறைக்கு போகிற போது அந்த சிறைச்சாலை மக்களே அடித்து உடைத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள் சுதந்திர போராட்டத்தில். அப்படி வருகிற போது பல பேர் துப்பாக்கி சூட்டிலே இறக்கிறார்கள். அந்த இளைஞனுக்கும் துப்பாக்கி சூடு நடக்கிறது. அவன் அங்கிருந்து வேறு எங்கும் போகவில்லை, நடந்தே ஊர்ந்து வந்து சேர்கிறான் திருச்சிக்கு. அவனை மருத்துவ வசதி செய்து அவனை காப்பாற்றியது யார் என்றால் சின்ன அண்ணாமலை என்கின்ற அவர்தான். இந்திய வரலாற்றிலேயே சிறைக்கு போகிற போது மக்களே அந்த சிறைச்சாலை உடைத்தவர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள். அவரை இந்த திருச்சி தான் மருத்துவ உதவி செய்து அவரை மீண்டும் நடமாட விட்டது. தலைவர் காமராஜருக்கும் இந்த திருச்சிக்கும் மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். 71 தேர்தல் முடிந்தவுடன் திருச்சிக்கு வருகிற போது ஜங்ஷனில் காங்கிரஸ்காரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொன்ன பாரதி இருக்கிறானே, அந்த பாடல் வரியை அப்படியே செயல்படுத்தியவர் காமராஜர். ஜங்ஷனிலே வருகிற போது ஒரு இளைஞன் அவர் காலிலே விழுந்தான். ஓங்கி அடித்தார் அவனை.
ஒரு வெடி வெடித்ததை போல இருந்தது. அத்தனை பேரும் அமைதியாக இறுதி ஊர்வலத்திலே போவதை போல வந்தார்கள். ஆஷ்பி ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார். காலை கடனை முடித்தார். வெளியே வந்தார். அங்கே ரயில்வே ஜங்ஷன்ல ஒருத்தன் அடிச்சிட்டனே, அவன் எங்கே இருக்கிறானா என்று கேட்டார். வெளியே வந்து பார்த்தால் அவன் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு விட்டார்கள். விட்டபோது அவரை பக்கத்திலே வந்து அணைத்து அமர வைத்துக் கொண்டு பலமா அடிச்சிட்டனோ என்று கேட்டார். இல்லை என்றான் அவன். சட்டையை தூக்கி பார்த்தார். முதுகு முழுவதும் கன்னி போயிருந்தது. நான் பக்கத்திலே தான் அமர்ந்திருந்தேன். ஐயா, அவன் அவ்வளவு மோசமாக அடிபட்டும் இல்லை ஐயா இல்லை ஐயா என்று சொல்ல தலைவர் காமராஜ் சொன்னார், ஐயோ இப்படி பலமாகவா அடித்து விட்டேன் என்று கண்கலங்கினார். அதற்கு பின்னாலே அவர் சொன்னதுதான் மிக முக்கியம். வேறு ஒண்ணும் இல்லப்பா, இந்த நாட்டில் எவனுமே அடிமையா இருக்க கூடாது என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் அடிபட்டு உதைபட்டு சிறைக்கு போனோம். சுதந்திரம் கிடைத்தது. என் காலில் வந்து விழுந்து இல்ல, எனக்கு என்ன நீ அடிமையா, நான் என்ன உனக்கு எஜமானா, அந்த கோபத்தில் தான் அடித்தேன் என்று சொன்னார். அதை போலவே கரூருக்கு இங்கிருந்து போகிறார். போகிற போது இங்கே ராஜலிங்கம் இருக்கிறார் சிறுகமணியில. அவங்க ஊருக்கு முன்னால அப்பெல்லாம் அந்த ரோடு ஓரத்தில் வீடே கிடையாது. பெருகமணியை தாண்டினோடனே 4-5 குடிசை இருக்கும். அவர் காருக்கு பின்னாலே நாங்கள் போகிற போது அவர் கார் நின்றது. நாங்களும் நிறுத்தினோம். பின்னாலே வந்தது கார். ஒன்றும் புரியாமல் இறங்கி ஓடி போய் பார்த்தோம். அவர் காரில் இருந்து இறங்கி சொன்னார், நான் எப்ப வந்தாலும் இந்த இடத்துல ஒருத்தன் ஒரு சின்ன மாலையோட நிற்பான், அவனை காணோம், ஒருவேளை அவன் இல்லையோ என்று கேட்டார். யாருக்கும் புரியவில்லை. அங்கு உள்ளூர்ல இருப்பவர்களுக்கே தெரியல. அடுத்து ஒரு நிமிஷத்துல அங்கிருந்து ஒருத்தன் ஓட வர்றான். பனியனும் ஒரு கைலியை மட்டும் கட்டிட்டு இவ்வளவு சின்ன மாலையோடு கைலியை தூக்கி முடிச்சுட்டு ஓடி வர்றான். ஓடி வந்தனே, நீ இருக்கியா, நீ நான் இல்லையோன்னு நினைச்சிட்டேன். உன்னை அவன் சொன்னான், நான் விசாரிச்சையா, நீங்க தாமதமா வருவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வீட்டில் சாப்பிடலான்னு உட்காந்தனா, காரு நிறைய வர்ற சத்தம் கேட்டுச்சா, நீங்க தான் வர்றீங்கன்னு அப்புறம் தான் ஓடி வந்து, ஏ முட்டா பேல சாப்பிட்றத விட்டுட்டாடா வந்த என்று சொல்லி அவனை கட்டி கொண்டு வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பிடு என்று அனுப்பி வைத்தார். தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு குக்கிராமத்திலே ஒரு மூலை இருக்கிற ஒரு சாதாரண தொண்டன் ஒரு மாலை போட்டால் கூட அவனை மதிக்கின்ற குணம் இருந்தது அவருக்கு. சென்னையிலே மவுண்ட் ரோடிலே 2 காலும் ஊனமான ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே இங்கே போகிற போது வருகிற போதும் அவனை பார்த்து நிறுத்தி விடுவார். என்னப்பா சௌக்கியமா என்று கேட்பார். அவன் உடனே சொல்லுவான், அந்த 1 மாதமோ 15 நாளோ அவர் பார்க்கிற வரை போகிற வருகிற மக்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்களோ அதையெல்லாம் அப்படியே சொல்லுவான். இவர் கேட்டுக்கொண்டு சிரித்துக் கொண்டே வருவார். ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் அவர் வீட்டுக்கு முன்னாலே அந்த ஊனமுற்ற அந்த பிச்சைக்காரனுடைய மாலையைத்தான் முதல் மாலையாக வாங்குவார். அவர் அறிவாளிகளை, மேதைகளை, கோடீஸ்வரர்களை, மிகப்பெரிய ஜாதி தலைவரை வைத்து அவர் மக்கள் மனதில் இடம் பிடிக்கவில்லை. மக்களோடு அவர் பழகினார். மக்களுடைய இதயத்தை திருடினார். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார். அதிலிருந்து தான் முடிவெடுத்தார். அவர் வேறொன்றையும் இங்கே பெண்கள் வைத்திருக்கிறார்கள், அதற்காக சொல்லுகிறேன். 72 இந்த ஊரிலே கிளை விடுதி சம்பவம் மறக்க முடியாது. மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் நடக்கிற போது கல்லூரி, உயர்நிலைப் பள்ளி எல்லாமே மூடி இருந்தது. அந்த நேரத்தில் மெயின்காடுகட்டிலே மாடல் லாட்ஜ், இன்னைக்கு இருக்கிற சென்னை சில்க்ஸ், அதுதான் நான் தங்கியிருப்பேன். நான் இருக்கிற அறைக்கு இன்றைக்கு இருக்கிற ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன், அருணா ஜெகதீசன், அந்த ஜெகதீசன், ராஜேஸ்வரன் சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த ஜெகதீசன் நேஷனல் காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னும் 4-5 பேர் வந்தார்கள். எல்லாம் மூடி இருக்கு. நம்ம போராட்டத்துக்கு ஆதரவா பின்னால் இருக்கிற ஹோலி கிராஸ் காலேஜ் மட்டும் திறந்திருக்கு. போய் அவங்ககிட்ட வேண்டுகோள் வைப்போம். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவர்கள் என்னை வற்புறுத்தியவுடன் இறங்கி போனோம். இன்னும் மறக்கவில்லை. 50 ஆண்டுகளை கடந்து விட்டது. அந்த வாசலிலே தேவதாஸ் என்கின்ற ஒரு வாட்ச்மேன், அவனிடத்திலே சொன்னேன்,
2 பிரதிநிதிகளை மட்டும் வர சொல்லி உங்களுடைய முதல்வரிடம் சொல்லுங்கள், நாங்கள் அவரிடம் பேச வேண்டும் என்று. அவன் எங்களை தெரியும் என்பதால் உள்ளே வாருங்கள் என்றால் இல்லை, வரவில்லை என்றோம். ஒரு 5 நிமிடத்திலே அவர்கள் வருவதற்குள்ளாக அதற்கு முன்னாலே ஒரு சின்ன கூட்டம், ஒரு 50 பேர் கூட்டம் கூடிவிட்டது. அவரிடம் பேசினோம், அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு பின்னாலே முடிந்தது. அந்த போராட்டத்திற்கு அவர்களும் ஆதரவு தந்தார்கள். அதை ஒரு படம் எடுத்து ஒரு பத்திரிகையிலே ஒரு போஸ்ட் கார்டு சைஸிலே தான் அந்த படம் வந்தது. அதை நான் பார்த்தால் கூட எனக்கு என்னுடைய முகம் தெரியாது. அடுத்து 10 நாட்கள் கழித்து சென்னையிலே அந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துவதற்காக அங்கே மாநிலம் முழுவதும் இருக்கிற கல்லூரி பேரவை தலைவர்கள் கூட்டம் அங்கே நடத்தினார்கள். அது முடிந்தவுடன் நான் சொன்னேன், தலைவரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்ற போது இவர்கள் சொன்னார்கள், நாங்களும் வரலாமா என்றார்கள். வாருங்கள் என்றேன். முதலிலே நான் போனேன். என்னை பார்த்தவுடன் ரவுடி பயல இங்கே எங்கடா வந்தேன். நான் திகைத்து போய் நிற்க, எனக்கு பின்னாலே வந்த இவர்கள் அப்படியே சுற்றி வர, இவங்கெல்லாம் யார் என்று கேட்டார். இவரெல்லாம் கல்லூரி மாணவர் தலைவர்கள். இவர் ஈவேரா காலேஜ், இவர் அந்த காலேஜ், இந்த காலேஜ் என்று சொன்னேன். உள்ள வாங்க என்று அமர வைத்தார். ஒவ்வொருவரிடம் பேசினார். பேசி முடித்தவுடன் 10 நிமிடம் எடுத்து என்னை பார்த்தார். காலி பயல, பொம்பளை பசங்க படிக்கிற காலேஜுக்கு முன்னால போய் கலாட்டா பண்ணியா என்றார். இல்லையா என்ற, பொய் சொல்லாதரா என்ற. அதற்கு பின்னால் தான் எனக்கு புரிந்தது. நான் போட்டோவில் பார்த்தேன்னு சொன்னோன்னு இந்த ராஜேஸ்வரன் தான் சொன்னாரு, ஐயா இவர் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு, நாங்க தான் வற்புறுத்தி அழைச்சிட்டு போனோம். அப்ப அவர் சொன்ன வார்த்தை மறக்க மாட்டேன். எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பில்லை, நான் படித்ததெல்லாம் சிறையில் தான். அப்போது நான் நினைத்திருக்கிறேன், ஆண்களாக இருக்கிற நாம் படிப்பதற்கே இவ்வளவு இடையூறுகள், இன்னல்கள் இருக்கிறதே, நம் வீட்டு பெண் பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பு வராதா, அந்த காலத்தை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி இருக்கிறேன். அந்த நான் என் காலத்திலேயே நம்முடைய வீட்டு பெண் பிள்ளைகள் கையிலே புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு போகிற காட்சியை பார்க்கிற போது இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னதை கேட்ட நேரத்தை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும், நீ என்ன வேணாலும் செய்ய, நான் மன்னிப்பேன். ஆனா பொம்பளை பசங்க படிப்புக்கு இடையூறா இருந்தா உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஏனென்றால் ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சா ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச மாதிரி. 1957 நேரத்தில் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர் சேர்ந்த இந்த மாவட்டம் முழுவதும் கல்லூரியிலே படித்த பெண்களின் எண்ணிக்கை 2000 கூட தாண்டல. இன்றைக்கு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காவேரி காலேஜில் மட்டும் 3500 பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த மாற்றம் உருவானது அந்த தெய்வத்தால். இன்றைக்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனையோடு இதையும் பார்க்கணும். இந்த கட்சிக்கு வெளியிலிருந்து வருகிற பிரச்சனை மட்டுமல்ல, உள்ளேயும் இருக்கிற களைகளையும் பிடுங்கி எறிந்தால்தான் நல்ல பயிர்கள் வளரும். களையை பிடுங்கலன்னா பயிர் வீணா போயிடும். காமராஜ் என்கின்ற மனிதன் ஒரு தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும், ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் உதாரணமாக, இலக்கணமாக வாழ்ந்த ஒரே அரசியல் தலைவன். அவனுக்கு இணையாக எவனும் இதுவரை பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க முடியாது. வானத்தில் ஒரே ஒரு சூரியன் தான். 1000 நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் சூரியன் ஒன்றுதான். அதை போல அரசியல் உலகத்திலே காமராஜ் ஒருவர் தான். அந்த ஒருவருக்கு இணையாகவோ அவரை போலவோ வேறு எவனாவது இருக்கிறான் என்று வெளியிலே சொன்னாலே ஆத்திரம் வரும். ஆனால் இங்கே இருந்து கொண்டு ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறவர்கள் சொன்னால் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் மக்கள், தொண்டர்கள் பாடம் புகட்டுவார்கள். இது முடிஞ்சது. அடுத்து வந்துருவோமே. முன்னாள் ரூபி மனோகரன் சொன்னார், ஒருத்தன் நான் தலைவன் குதிச்சுட்டு இருக்கான். என்னடா தலைவன்னா, எனக்கு தலை இருக்குங்கிறான். தலை இருக்கிறவன் தலைவனா? நம்முடைய தலைவர் சொன்னார், பாஜகவிலே 261 கிரிமினல்கள் இருக்கிறார்கள் என்று போலீஸ் உளவுத்துறை சொல்லி இருக்கு. அவர் மேல ஆத்திரம் ஆகா ஓகோன்னா. இன்னைக்கு காலையில பேப்பர் பாத்தீங்களா? ஆம்ஸ்டாங் கொலையில ஒரு பெண் தாதா யாரு? பாஜகவுடைய மாவட்ட தலைவி. வெக்க கட்டவன இத்தனை நாளா
அவரையும் என்னையும் என்னெல்லாம் பாடுபடுத்துறீங்க. இது வந்துருச்சுல்ல. நீங்க மனுஷனா இருந்தா, மனுஷனுக்கு பிறந்தா தூக்கல தொங்கணும்டா. அவர் சொன்னது உண்மைதானே? இதையெல்லாம் இவங்கெல்லாம் நினைக்கிறான் மிரட்டினா பயந்துருவோன்னு. அது இதெல்லாம் பணங்காட்டு நெறி. இந்த சலசலப்புக்கு அஞ்சாது. இந்த நிலைமைகள் மாறுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட போராட்டம். நம்முடைய அமைப்பு செயலாளர் ராம்மோகன் தலைவர் ஒருவருக்கு முன்பாகவே சொன்னார். அதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். கடந்த காலம் கடந்த காலமாக இருக்கட்டும். இனி எதிர்காலத்தில் நான் நான் என்று சொல்லுகிற எவனும் இந்த கட்சியில் எவனையும் அதிகாரம் செய்ய முடியாது. நாம் என்கின்ற உணர்வோடு எவன் இருக்கிறானோ அவனை தூக்கி பிடிக்க இந்த தொண்டர்கள் தயங்க மாட்டார்கள். யார் காரணம் எதுவாக இருந்தாலும் சரி. காங்கிரஸ் என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல. 1000 அரசியல் கட்சிகள் நாட்டில் இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் என்பது இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கிற வரைதான் எழுதி வைத்துக் கொண்டுங்கள், இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்க முடியும். இந்த கட்சி வீழ்ந்து விட்டால் இந்தியா துண்டாடப்படும். நான் எல்லாம் சராசரி வயதை, நானோ நம்முடைய சகோதரர் திருநாவுக்கரசர் சராசரி வயதை தாண்டிட்டோம். எங்களுக்கு என்ன வேலை? நிம்மதியா இருக்க வேணாமா? பேரம் பேச்சு கூட யாரோ பேர் தெரியாத முகம் தெரியாத 2 தலைவருக்கு முன்னாலே இருந்தவர்கள், அவர்கள் செய்த தியாகம் நீங்களும் நானும் இன்றைக்கு சுதந்திர நாட்டில் இருக்கிறோம். அடுத்த தலைமுறை, என்னுடைய மகன் மட்டுமல்ல பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இருக்காதோ ஒரு பில்கிஸ் கான நினைத்துக் கொள்ளுங்க. மணிப்பூர் நடக்கிற இருக்கீங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமானால், அதை உருவாக்க வேண்டுமானால் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் அந்த பாதுகாப்பு வரும். அதற்காக எங்களுடைய உயிரை தருவதற்கும் என்னை போன்றவர்கள் தயாராக இருக்கிறோம். முதியவர்களுக்கே அந்த நிலைமை என்றால் இளைஞர்கள் இன்னும் வேகமாக இருக்க வேண்டும். எனவேதான் சொல்லுகிறேன், காலம் கடந்து விட்ட காரணத்தால் நான் பேச விரும்பினாலும் முடியாத நிலைமை. எனவே இந்த திருச்சி பல காரியங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இந்த கூட்டம் கூட ஒரு புதிய வழிகாட்டல் தான். இந்த கூட்டத்திற்கு பின்னாலே எழுச்சியோடு வெளியே போகிற ஒவ்வொருவரும் நெப்போலியனை போல, அலெக்சாண்டரை போல, ஒரு மாவீரன் போல நெஞ்சை நிமித்திக் கொண்டு நீங்கள் போவீர்கள் என்று நான் நம்புகிறேன். போகிற போக்கில் நேற்று வரை நம்மை ஏளனமாக பார்த்தவன் கூட அஞ்சி ஒடுங்குகின்ற நிலைமை வரும். அந்த நிலைமையை உருவாக்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி பலமாக வந்தால் உங்களையும் என்னை மதிப்பான். பலவீனமாக இருந்தால் மரியாதை இருக்காது. நமக்கு மரியாதை வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவோம். விரைவில் தமிழகத்தில் முதன்மையான இயக்கமாக இந்த காங்கிரஸை உருவாக்க மாநில தலைவர் முழுமையாக செயல்படுகிறார். நீங்களும் நானும் அந்த இளைஞனுக்கு தோளோடு தோள் நின்று ஆதரித்தால் அந்த கனவு விரைவில் வசப்படும். அது 2026 நடந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதை நோக்கி பயணப்படுவோம். வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க.